Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. ஒரு சப்வே எஃபெக்டில் ஸ்ப்ளிட் ட்ரான்சிஷன் நம்ம ஒரு ஆஃப்டர் ஒர்க்ஸில் பண்ணுறத லைட் மோஷனை கிரியேட் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம எதை மேக் பண்ண போகிறோம்னா, அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 16:9 ரேஷியோலே சொல்லி தரப்போகிறேன். அதுக்கப்புறம் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட் எல்லாமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 3 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு 3 ஃபோட்டோஸ் வேணும். அது போக உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து எத்தனை ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஃபோட்டோ வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜ் அதுதான் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? செகண்ட் ஆட் பண்ண இமேஜை நான் கட் பண்ணுற மாதிரி பாதிக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் எங்கெங்கே கட் பண்ணுறனோ அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை அப்படியே அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இமேஜஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, செகண்ட் இமேஜ், அதாவது பேக்ரவுண்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து குரூப் பண்ணிக்கோங்க. அதாவது அதை லாங் ப்ரெஸ் பண்ணி குரூப் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குரூப் பண்ணிட்டு அதை வந்து எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் அதை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆட் பண்ணியாச்சு. அந்த ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டியில் போங்க. அதில் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போது மறுபடியும் அதே ரெக்டாங்கிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா வைப் அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த வைப் வச்சு நம்ம போன வீடியோவே ஒரு இது பண்ணோம். அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்துட்டு அந்த லைன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் நம்ம பண்ணியாச்சு. இப்போது இதே ப்ராசஸை செகண்ட் இமேஜுக்கு நம்ம பண்ணணும். சேம் ப்ராசஸ். குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிட்டு எடிட் குரூப், அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஷேப்பை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, அதில் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிளில் போய் எஃபெக்ட்ஸில் வைப் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க.
அதில் வந்து நம்ம எண்டு அட்ஜஸ்ட் பண்ணோம். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டார்ட் வந்து 50 வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம எண்டு 50 வச்சுருந்தோம். இதில் வந்து ஸ்டார்ட் வந்து 50 வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது 50 வச்சாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ரேமில் கரெக்டாக தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் அந்த சபீர் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் லூமா கீ அந்த லோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 435 வச்சுக்கோங்க. 435 வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கேலப் பண்ணி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இமேஜஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஸ்கேலப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சபீர் எஃபெக்ட் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா குரூப் 1 கொடுத்துக்கோங்க. அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நான் எங்கே கீ ஃப்ரேம் வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீ ஃப்ரேம் வச்சாச்சு. நமக்கு என்ன வாங்கணும்னா இப்போ கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வாங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சு அந்த இமேஜ் அப்படியே கீழே ட்ராக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ட்ராக் பண்ணி கொண்டு வந்துட்டு கர்வ் ஆப்ஷன் போங்க. கர்வில் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி கர்வை வச்சு அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இமேஜ் வந்து கீழேருந்து மேலே வரும். அதே போல் செகண்ட் குரூப்புக்கு என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு மேலேருந்து இமேஜ் கீழே வரணும். இமேஜை வந்து மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அந்த கீ ஃப்ரேமை ஃபஸ்ட்டு வச்சுட்டு செகண்டாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் கீழே வரும். ஓகே, இப்போ வந்து அந்த கர்வு நம்ம போனதில் காப்பி பண்ண கர்வை அதே கர்வை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். பெர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதில் நான் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம இன்னும் ஆட் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். குரூப் 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா பிளர் போங்க. பிளரில் போனீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோஷன் பிளர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வரும்போது அப்படியே பிளர் ஆகி வரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 குரூப்புக்குமே நான் அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த குரூப் 1 டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ண லேயருக்கு பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் போய்ட்டு ஷேடோ வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஷேடோ எனேபிள் பண்ணி விட்ருங்க குரூப் 2க்கு. அதே போல் குரூப் 2 வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ண லேயரில் அதுலேயும் போய்ட்டு ஷேடோ வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த இதில் வந்துட்டு குரூப் இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணதில் ஷேடோஸ் ஆன் பண்ணோம்ல அதே அந்த லேயரில் இது கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த லேயரில் போயிட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. பாக்ஸ் பிளர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பிளர் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அதே தான் குரூப் 2க்கும் போங்க. அதாவது 2 குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நம்ம வந்து எதுக்கு ஷேடோ கொடுத்துருக்கோமோ அந்த இதில் தான் நம்ம வந்து இந்த பாக்ஸ் பிளர் ஆட் பண்ணணும். கவனமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த எஃபெக்ட் வந்து செட் ஆகியாச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து இன்னும் ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அப்படியே ஜூம் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜூம் ஆப்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஜூம் வந்து ஏற்கனவே நான் வந்து டிரான்சிஷனுக்கு உங்களுக்கு XML லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலேயே அந்த ஜூமுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது